ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே பிரெட் பன்னீர் சாண்ட்விச் பண்ணியிருக்கேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை லஞ்ச் பாக்ஸோக்கோ எடுத்துகிட்டு போய்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது கூட ட்ரை ஆகாது, நல்லா தான் இருக்கும். அதனால் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கணும், ஒரு கேப்சிகம் கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கேப்சிகம் பிடிக்கும்னா 2 மீடியம் சைஸ் 2 கேப்சிகம் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து பேன் சூடானதும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறது ஆப்ஷனல் தான், நீங்கள் அதை துருவி சேர்த்துக்கலாம், இல்லைனா ஃப்ரை பண்ணாமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். எப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஃப்ரை பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் நான் இங்கே ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். இது 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை ரொம்ப சின்ன சின்னதாலாம் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டோனாலும் சாண்ட்விச்சில் வைக்க முடியாது, ரொம்ப சின்னதாக இருந்துச்சுனாலும் பன்னீர் இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அளவுக்கு மீடியமாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் பேன் சூடானதும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இதில் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது உருகுனதுமே அதில் ஆனியன் போட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆனியன், கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ரொம்ப நேரம் வதங்கினா நம்ம ப்ரெட்டில் வைக்கும்போது நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வதக்கினா போதும். பட்டரில் உப்பு இருக்கிறதுனால நம்ம பார்த்துட்டு உப்பு சேர்த்தா போதும். நான் இதில் 1/2 ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு பட்டரில் இருக்கனால அது பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு அதிக மசாலாலாம் தேவையில்லை, இது மட்டுமே வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரையும் ஆட் பண்ணிக்கணும். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டும் ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்க வேண்டாம், ஒரு நிமிஷம் அப்படி வதக்கினா போதும். வதக்கிட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம ஃப்ரை வேறு பண்ணி வச்சுருக்கோம் பன்னீரை, அதனால் ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். ஒரு கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நிறைய கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத அதில் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மயோனைஸ் நம்ம வீட்டில் செஞ்ச மயோனைஸ் இது. இதை நல்லா எல்லா இடமும் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மயோனைஸ் எல்லா இடத்துலையுமே பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ப்ரெட்லேயும் கொஞ்சம் மயோனைஸ் நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீரை கொஞ்சம் அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அமுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத ப்ரெட்டை அதில் டோஸ்ட் பண்ணுறதுக்கு வைப்போம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கலர் மாறணும், அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கை சாண்ட்விச் ரெடி ஆயிரும். தேங்க்யூ.